உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாம், என்னால உங்களுக்கு எப்பவுமே ஹர்ட் பண்ண முடியாது. ஹர்ட் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அத பத்தி யோசிக்க கூட என்னால முடியாது மாம். ஐ அம் வெரி சாரி. அப்படின்னா எதுக்கு இப்படி பண்ண? மாம், லக்ஷ்மிக்காக பண்ண. லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மாம். அப்படின்னா நான் யாரு? நானும் தானே சம்பந்தப்பட்டிருக்கேன். உன் அம்மாவும் தானடா. ஒரு பொண்ணு நம்ம பிசினஸ் அழிக்க முயற்சி பண்றா, உன் அம்மாவையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் பாடுபட்டு நம்ம சம்பாதிச்ச குட்வில்ல அவ அழிக்க பாக்குறாடா. ஆனா நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு தூரம் சொல்லியும் மீறி போற. இங்க நான் தனியால அந்த பொண்ணுக்கு எதிராக நம்ம குடும்பத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ உன் அம்மாவுக்காக சப்போர்ட் கூட பண்ண மாட்டல. மாம், நீங்க லக்ஷ்மி பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. லக்ஷ்மி என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா. அண்ட் இந்த விஷயம் கோர்ட்லயும் ப்ரூவ் ஆகும். அவ நிரபராதின்னு. கோர்ட்டோ நீயோ யார் வேணாலும் நிரபராதின்னு சொல்லுங்க, ஆனா என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பொண்ணு தரித்திரம் புடிச்சவதான். பல முறை இந்த விஷயம் நிரூபிக்கப்படுது. ஆனா நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. உண்மை வெளியே வரும் மாம். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். அண்ட் இதுல இன்னொரு உண்மையும் இருக்கு. நீங்க என்னதான் நினைச்சாலும் லக்ஷ்மி என்னோட மனைவி, உங்க பையனோட மனைவி மாம். அண்ட் நீங்க தானே சொன்னீங்க இந்த உறவை நான் மதிக்கணும்னு சொன்னீங்க, மரியாதை கொடுக்க சொன்னீங்க. நான் அதை செய்யறதுக்காக தான் போனேன் மாம். லக்ஷ்மிக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக. அதுக்காக உங்களை அவமானப்படுத்தல. போதும் மாம். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் இதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மனைவிக்கு நான் சப்போர்ட் பண்ணா அது என்னோட மாமுக்கு பிடிக்கல. அதே நேரம் நான் இப்போ உங்க பேச்சு கேட்டு நடந்தா இது என்னோட மனைவிக்கு செய்யற தப்பு மாதிரி ஆயிடும். போதும் மாம். உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறேன். உடஞ்சு போயிட்டேன். ஆனா இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கனவுல கூட உங்களை ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டேன். என்னால எப்பவும் அதை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்க மாம். அண்ட் இந்த நேரத்துல எனக்கு உங்க சப்போர்ட் தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நான் தப்பு பண்ணிருக்கேன். and I'm really sorry about that. I'm really very sorry. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாம், ப்ளீஸ். எனக்கு உங்களோட துணை தேவை. I am sorry. I am sorry மாம். You are the world's best mother. நான் இன்னும் கூட உன்னை மன்னிக்கவே இல்லை. ஆனா அதை தலையில கைய வச்சிட்டீங்களா? அதுவே போதும். ஒன்னு சொல்லட்டுமா? என்னோட உயிரே நீதான் ரிஷி. எனக்கு தெரியும். அண்ட் நீங்க என்னோட உயிர். அதனால ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. நான் என் கனவுல கூட உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு வராது. ஓகே ஓகே மிஸ்டர் பாசு. யா. ஓ, தட்ஸ் கிரேட். நாளைக்கு வரீங்களா? டாட், ஒரு செகண்ட். ஜஸ்ட் a minute மிஸ்டர் பாசு. ரிஷி உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் இருங்க. ஹாய் மிஸ்டர் பாசு, எப்படி இருக்கீங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.